வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம OPPO Reno 7 சீரிஸ் அண்ட் OPPO Reno 8 சீரிஸ் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் ஆடியோ ஆஃபராக நீங்கள் வாங்குற ஒரு மொபைலுக்கும் 4 அட்டகாசமான ஆஃபர் காத்துட்ருக்கு. பிடிச்ச மொபைலை இஎம்ஐயில் வாங்கணும், சிபில் ஸ்கோர் இல்லாமல் ரிஜெக்ட் ஆச்சுன்னு கவலைப்படுறீங்களா? நம்ம கிங் மொபைல்ஸில் சிபிலே இல்லாமல் உங்களுடைய ட்ரீம் மொபைலை இஎம்ஐயில் வாங்கலாம். OPPO Reno 7 சீரிஸ் அண்ட் 8 சீரிஸில் இருக்கிற ஸ்டார்டிங் வெர்ஷனான OPPO Reno 7 அண்ட் OPPO Reno 8. இந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்கும் இருக்கிற ப்ராசஸர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OPPO Reno 7ல் வந்து உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 680 ப்ராசஸரோடு கொடுத்துருக்காங்க. OPPO Reno 8ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 1200 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, OPPO Reno 7 Proவில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்களோ அதே ப்ராசஸர் தான் வந்து OPPO Reno 8ல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் விலை கம்மியாக வேணும், ஆனால் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டான மொபைல் தான் வேணும், இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மொபைல் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 8 Proக்கு பதிலாக 8 போயிடலாம். அண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. ரெண்டு ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க அண்ட் 6.4 inch கொடுத்துருக்காங்க. ஸோ OPPO Reno 7 அண்ட் OPPO Reno 8 பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனும் பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அண்ட் ரேம் அண்ட் மெமரியும் அப்படி தான், உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. 8GB 12GB அது மாதிரி வேரியன்ஸ் இருக்குது. அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 128GB 256GB அப்படிங்கிற வேரியன்ஸ் இருக்குது. அடுத்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராலங்க. கேமராவில் வந்து மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது OPPO Reno 7க்கும் OPPO Reno 8க்கும். OPPO Reno 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சலோட கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் OPPO Reno 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் செட்டப்போட வருது. 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க, 8 மெகாபிக்சல் செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேமராஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OPPO Reno 7ல் வந்து உங்களுக்கு 64 மெகாபிக்சல் இருக்கிற மாதிரி தெரியும், பட் அதில் வந்து நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியாது. பட் OPPO Reno 8ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து கேமரா கண்டிப்பாக நல்லா வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து OPPO Reno 8 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். OPPO Reno 7 வந்து ஒரு படி கீழே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. ரெண்டு ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு 32 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குங்க. OPPO Reno 7ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் நிறைய காஸ்ட்லியான ஹெட்ஃபோன்ஸ் வாங்கியிருக்கீங்க, அது எல்லாமே 3.5mm ஜாக்கோட தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து OPPO Reno 7 வாங்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து OPPO Reno 8 தான் ஆகணும். 8ல் வந்து உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் இல்லை, வெறும் C டைப் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து C டைப் கன்வெர்ட்டர் போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி OPPO Reno 8 வந்து ஒரு வருஷம் லேட்டஸ்ட்டான ஒரு மொபைலாக இருக்கிறதுனால அதில் வந்து நிறைய லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக OPPO Reno 8 தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் OPPO Reno 7 Pro 5G அண்ட் OPPO Reno 8 Pro 5Gயில் வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸுமே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்க அப்படின்னா OPPO Reno 7 Pro வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை பட்ஜெட் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக OPPO Reno 8 Pro 5G தான் கரெக்டான ஆப்ஷன். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OPPO Reno 7 அண்ட் OPPO Reno 8க்கு வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. OPPO Reno 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28,000 ஸ்டார்ட் ஆகுது. OPPO Reno 8 பார்த்தீங்கன்னா OPPO Reno 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 2,000 to 3,000 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லேட்டஸ்டான மாடல் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக OPPO Reno 8 போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கம்பேரிசன் வீடியோஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.